போடுறா குண்ட தாக்கடா பாகிஸ்தானே அப்படின்னு நம்முடைய ராணுவ வீரர்கள் முப்படைகள் இன்னைக்கு தயார் நிலையில இருந்துட்டு இருக்கு. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுச்சு. அதுல இந்திய தேசிய ராணுவத்தோட முப்படை தளபதிகள் கலந்துகிட்டாங்க. அவங்கள்ட்ட இலக்கு என்ன அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டாரு. அந்த இலக்கை அடைவதற்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எவ்வளவு படை வீரர்கள், எவ்வளவு ஆயுதம், எப்படி என்ன முடிவுகள் வேணாலும் எடுங்க, ஆனா இலக்கு முக்கியம், கப்பு முக்கியம், பிகில அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராணுவத்துக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. அதே வேளையில நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று மட்டும் மிக முக்கியமாக 6 நாடுகள்கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதத்தை பற்றியும் அதை ஒழிச்சு கட்ட போறதை பற்றியும் ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காரு. இந்த அடி இந்த பன்னிஸ்தான் பசங்களுக்கு, இந்த பாகிஸ்தான் பசங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிமே ஒரு இந்தியனோட பேரை, ஒரு ஹிந்துவோட பேரை சொல்றதுக்கே அவன் நடுங்கிற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு பேரிடியா இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த நடவடிக்கையெல்லாம் பார்க்கல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் பார்த்து இந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி இருக்காங்கல்ல, அவங்களே நடுங்கி போயிருக்காங்க. அவங்களோட குடும்பத்தை வெளிநாட்டில் போய் செட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் இருக்கானுங்களே, அவனுங்கெல்லாம் தலைதறிக்க ஓடிட்டு இருக்காங்க. எப்பா நாங்க வரல, இந்தியாவோட போறா, அவங்க அடிச்சு நுரைக்கிறவாங்களே, நமக்கு தெரிஞ்சது தீவிரவாதம் மட்டும்தானே அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள்லாம் இன்னைக்கு தலைதறிக்க ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பாகிஸ்தான்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சுத்தமா தேசபக்தியே கிடையாது. பாகிஸ்தான் மீது எந்தவித பற்றும் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மதவாதம், மத வெறி மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனால தான் இப்படி போயிட்டு இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சில அல்ற சொல்றீங்க, நாங்கள் நியூக்ளியர் பாம் அணுகுண்டெல்லாம் வச்சுருக்கோம், இந்தியா மேலே பயன்படுத்துவோம் அப்படின்னு வாய்ஜாவிடால் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க இந்த காமெடியை பார்க்கல எனக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவர் குஜராத்தில் சிஎம்மாக இருக்கையிலேயே அன்னைக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் ஒருத்தன் நான் அணுகுண்டு போடுவோம் அப்படின்னு பேசினப்ப அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி தெரியுமா பதில் கொடுத்தாரு? எப்பா நீ அணுகுண்டு போடுவேன்னு சொல்ற, அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற அணுகுண்டெல்லாம் நாங்கள் தீபாவளிக்கு வெடிக்கிறதுக்கு வச்சிருக்கோமா அப்படின்னு பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்தாரு. அப்ப அவர் சிஎம்மா இருந்தாரு, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர், முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அதனால பாகிஸ்தான் இதுல இருந்து தப்பவே முடியாது. அங்க இறந்து போனாங்கல்ல அந்த இந்துக்களோட ஆத்மாக்கள், அந்த வீர ஆத்மாக்கள் சாந்தி அடைகிற வரைக்கும் இந்த அடி நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாம். இப்படி பாகிஸ்தான்காரவங்க கண்ணா பின்னாடி ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கல, நேற்று இன்னொரு சந்திப்புகள் நடந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூர் பாகிஸ்தானிகள், இந்த பாகிஸ்தான் அனுதாபிகள் உள்ளூரில் இருக்காங்கல்ல, அவங்க கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சந்திப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸோட தலைவராக இருக்கிற மதிப்புக்குரிய மோகன் பகவத் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. இதை பார்த்து எல்லாம் பதறாங்க, என்னையா அது, எதுக்கு ஆர்எஸ்எஸ் சந்திக்கிறாங்க, இது இந்தியா பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வேலை, ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வேலை அப்படின்னு கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட்டு, இந்த தீகா பசங்க, இவங்க எல்லாம் பயங்கரமாக கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு நம்ம புரிய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அதாவது 1962 இந்தியா சீனா போறப்ப இதே இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பசங்க இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சாங்க. ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு சீனாவுக்கு சிங்கி அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த தீகா பசங்க எல்லாம் அவங்கெல்லாம் இந்த கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அப்படி இவங்க பேசிட்டு இருந்த வேளையில இந்திய ராணுவத்துக்கு உதவி பண்றதுக்காக ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தங்களுடைய இன்னுயிரையும் பொருட்படுத்தாம சீனா போறப்ப ராணுவத்துக்கு உதவி பண்ணாங்க. பல காயங்கள், பல உயிரிழப்புகள் எல்லாத்தையும் தாண்டி கடைசி வரைக்கும் ராணுவத்தோட நின்னாங்க. அதுக்கு அப்போதைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் 1963 ரிபப்ளிக் டேக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பரேடு நடத்துறதுக்கு அனுமதி வழங்கினாப்ல. அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு எந்த ஆட்சி, அப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால எந்த ஆட்சி யார் இருக்கா அதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு கணக்கே கிடையாது. தேசம், தேசபக்தி, தேசத்துக்காக நிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட கொள்கையாவே இருக்கு. அதனால மோகன் பகவத் அவர்கள் சந்திச்சுட்டாரு, ஐயோ ஆகோ அப்படின்னு இந்த தேசபக்தியே இல்லாத அந்த கம்யூனிஸ்ட்கார பயலுங்களும் இந்த தீகாக்கார பயலுங்களும் இவங்கெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை. நிச்சயமாக எந்த இடத்தையும் ஆர்எஸ்எஸ் தேசத்துக்காக நிற்கும். விட்டா இந்த பாகிஸ்தான்காரவங்களை அடிக்கிறதுக்கான படைகள் கூட
ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற ஒரு சில பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், இந்த சைமன் அப்படிங்கிற சீமான், இந்த ஞானவேல், இவனுங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு பயங்கரமா வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து பேசுற மாதிரியே பாகிஸ்தான் ராணுவம் ஏதாவது தப்பு பண்ணுச்சா, பாகிஸ்தான் ஏதாவது தப்பு பண்ணுச்சா, நீங்க எதுக்காக தண்ணியெல்லாம் நிப்பாட்டுறீங்க, தண்ணியெல்லாம் விடணும் அப்படின்னு பயங்கரமா வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு செய்தி இன்னைக்கு சுட சுட வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பகல்காம்ல தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி பாகிஸ்தான் ராணுவ சிறப்பு படை பிரிவில் பணியாற்றிய ஹசீம் மூசா என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த தாக்குதலுக்கு மூளையா இருந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் ராணுவ அதிகாரியா இருந்திருக்கான். அதாவது முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட வேலையே இதுதான். பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக வந்து எந்தவித தாக்குதலும் நடத்த மாட்டாங்க. ஏன்னா நடத்தினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால இந்தியா கிட்ட மோத மாட்டாங்க. குறுக்கு வழியில தீவிரவாதிகளை வளர்த்து விட்டு ராணுவ வீரர்களே என்ன பண்ணுவாங்க, தீவிரவாதிகளை ஆக்கி இந்தியாவுக்கு எதிராக முதுகுல குத்துற வேலையை பார்ப்பாங்க. ஆனா இங்க இருக்கின்ற அல்ற செல்றைகள் இதெல்லாம் தெரியாம பாகிஸ்தானுக்கு தண்ணி விடணும், பாகிஸ்தானுக்கு கக்கூசு கழுவுறதுக்கு தண்ணி இல்லை, அப்படி இப்படின்னு மானங்கட்ட வேலையை பண்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கல, பாகிஸ்தான்ல இருக்கிற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஃப்ரிடி அந்த ஆளு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு வெடித்தாலும் பாகிஸ்தான் மீது குற்றம் சுமத்துவதா, இந்த பஹல்காம் தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு பேசியிருக்கான். இவனை கூட ஏத்துக்கலாம், ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கான், இப்படிதான் பேசுவான்னு. ஆனா இங்க நம்முடைய தமிழகத்துல இந்தியாவில் இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறவங்க எல்லாம் என்னத்த சொல்ல. அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு. பாகிஸ்தான் இந்திய தாக்குதலுக்கு பயந்து இப்ப பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சீனா ரஷ்யாவை வச்சுக்கிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு இப்ப இறங்கி வந்திருக்கான். எப்பா நீ இறங்கி வந்தாலும் சரி, நீ எப்படி வந்தாலும் சரி, ஒன்றை அடிக்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்னு இந்தியா அன்னைக்கு சரியான முடிவுகளை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்திய ராணுவம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராணுவமா இருக்கு. ஆயுதத்திலையும் மிகப்பெரிய அளவில் இந்தியா சக்தி வாய்ந்ததா இருக்கு. இப்ப கூட இந்திய கடற்படைக்காக 26 ரஃபேல் விமானங்களை மேலும் வாங்க போறாங்க அப்படிங்கிற அதிரடியான தகவல் கூட வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த முகலாய மன்னர்கள் இருக்கானுங்கல்ல, நம்ம படிக்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா அக்பரு, பாபரு இவங்கெல்லாம் படையெடுத்து வந்தாங்க, அப்படி இப்படின்னு அவங்கெல்லாம் ஒரு ஹீரோயிசமா காட்டியிருப்பாங்க. இப்ப இவனுங்களோட எந்த பாடமுமே இந்திய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு. அந்த மன்னர்களுக்கு, அந்த முகலாய மன்னர்களுக்கு பதிலாக இந்திய மன்னர்களோட பாடம், அவங்களுடைய வரலாறு இடம்பெறும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியவர் அடித்து கொலை. இந்த செய்தியை படிக்கல, இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு தோணுச்சுங்க. கிரிக்கெட் பார்க்க போயிருக்கான், அங்கே கிரிக்கெட் பார்த்தோமா, நம்ம பாட்டுக்கு ஏதோ டீமுக்கு, உனக்கு பிடிச்ச டீமுக்கு சப்போர்ட் பண்ணோமா அப்படின்னு வந்துட்டு இருக்காம அங்கே போய் பாகிஸ்தான் ஜிந்தாபா, பாகிஸ்தான் ஜிந்தாபா அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் கத்திருக்கான். ஏற்கனவே ஒவ்வொரு இந்தியனும் கொதிச்சு போயிருக்கான். காஷ்மீரில் நம்முடைய நாட்டு மக்களை ஹிந்துவா அப்படின்னு கேட்டு கொண்டு போட்டிருக்கானுங்க. கொஞ்சம் கூட இவனுக்கெல்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு அறிவே இல்லாமல் பாகிஸ்தான் ஜிந்தாபா அப்படின்னு வெளிப்படையாக கத்திருக்கான். விடுவாங்களா? யங்ஸ்டர் சின்ன சின்ன பசங்களா போய் கேட்டிருக்காங்க, டேய் என்ன எங்கே உட்காந்து என்ன கத்துற, பேசாமல் இருறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபா அப்படின்னு கத்துனோன்னே போய் சேரு, பாகிஸ்தானுக்கா போய் சேர்ந்துரு அப்படின்னு கண்ணா அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அதனால் இந்த துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் இங்கே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்கள்ட்ட போய் இந்த செய்தியெல்லாம் கொண்டு சேர்க்கணும். அடுத்து பாருங்கள், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு செய்தி வந்துருக்கு. இந்த கோவன் அப்படின்னு இருக்கான்ல ஒருத்தவன், உங்களுக்கு அவன் பேர் சொன்னால் தெரியுமான்னு தெரியல, மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு குலைச்சிக்கிட்டு இருந்தால எலும்பு துண்டுக்காக அவன் என்ன போட்டிருக்கான் பாருங்க. ஏண்டா இஸ்லாமிய தீவிரவாதிகளாகவே இருக்கட்டும், அதுக்காக பாகிஸ்தான் மக்களை வெளியேற்றுறது என்னங்கடா நியாயம் அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த கர்நாடகாவோட ஒரு சம்பவம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி சம்பவத்தை இவனுக்கு பண்ணணும். ஏன்னா எவ்வளோ ஒரு மோசமான, இவனெல்லாம் தூக்கிட்டு போய் பாகிஸ்தான் பார்டரில் விட்டுட்டு வரணும், அப்போ தெரியும் இவனுக்கெல்லாம் என்ன மாதிரி போடுறாங்க பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, கருணாநிதி டிவி
பாகிஸ்தானியர்கள் ரொம்ப பாவம்ப்பா, இந்தியாவிலேருந்து அவங்களாம் அனுப்பிவிடுவது ரொம்ப பாவம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பிஜிஎம் எல்லாம் போட்டு நியூஸை வெளியிட்டு இருக்கான். என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, 41 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கின்றேன், எங்களை வெளியேற்றுவது முற்றிலும் நியாயமற்றது அப்படின்னு ஒரு பாகிஸ்தான்லேருந்து வந்து திருட்டுத்தனமா ஒரு லேடி இங்க தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி செய்தி போட்டிருக்கான். 41 வருஷமாக விசா இல்லாம முறையாக இங்க அனுமதி வாங்காம திருட்டுத்தனமா தங்கி இருந்துட்டு நியாயம் அநியாயம் பேசுறாங்க. அதோட கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, ஒரு பாகிஸ்தானி, நான் இந்தியாவில் தான் பட்டப்படிப்பு படித்து வருகின்றேன், இந்தியாவில் 17 ஆண்டுகளாக இங்கே தான் இருந்துள்ளேன், இங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல இங்க தான் முடித்தேன், பாகிஸ்தான் சென்று நான் என்ன பண்ண போறேன், எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கு, எனக்கு இங்க தான் ரேஷன் கார்டு இருக்கு, நான் தேர்தலில் கூட வாக்களிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பாகிஸ்தானி சொல்லியிருக்கான். எவ்வளோ கொடூரமாக இருக்கு பாருங்க. அதாவது இவனுங்க இந்தியாவில் இருக்கிற வரைக்கும், இந்த திருட்டுத்தனமாக இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் வாய்ப்புகள் மங்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதற்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். அதுக்கு இங்கே இருக்கவங்கலாம் குயமுயா அப்படின்னு பயங்கரமாக குதிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணா பின்னான்னு வர்ற தகவல்லாம் பார்க்கல. பங்களாதேஷ்லேருந்து வந்தவன், பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் எல்லாம் ஏகப்பட்ட பேர் தமிழகத்திலே இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. நிச்சயமா இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு விரட்டி அடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவை கைப்பற்றி பாபர் மசூதியை கட்டுவோம் அப்படின்னு பாகிஸ்தானோட ராணுவ அதிகாரி ஒருத்தி சொல்லியிருக்கான். ஏண்டா, கட்டுறதுக்கு செங்கல் சிமெண்ட் வாங்குறதுக்காக உங்கள்கிட்ட வந்து வருமானம் இருக்கா, பாகிஸ்தான்கிட்ட திறமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணிக்கே இந்தியா கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பேச்சை பார்த்தீங்களா, ஒருவேளை இவங்களோட கனவு 2014க்கு முன்னாடி பொம்மை பிரதமர் இருந்தார்ல, அப்போ ஒரு வேளை நினச்சிருந்தா இங்கே இருக்கின்ற பாகிஸ்தான் அனுதாபிகளை வச்சு பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க. இனிமேலாம் இந்தியா கிட்ட நீங்கள் நெருங்கவே முடியாது. ஒரு சின்ன ஒரு முடிய தொட்டா கூட பாகிஸ்தானை இருக்காது அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் நிச்சயமாக நடக்க போகுது. இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, நாங்கள் வந்து இந்தியாவை பிடிப்போம், பாபர் மசூதி கட்டுவோம், அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்கல்ல. ஆனால் பாகிஸ்தானோட லட்சணம் எப்படி இருக்குன்னா, மருந்து மாத்திரைக்கே ரொம்ப சிரமமாக இருக்கான். ஏன்னா இந்தியாவில இருந்து மூலப்பொருள் போனால் தான் அவனுங்களுக்கு மருந்து மாத்திரையே. இந்தியாவிலேருந்து போனால் தான் தண்ணி, இந்தியாவிலேருந்து போனால் தான் மருந்து மாத்திரை. ஆனால் தாக்குறது, துரோகம் பண்ணுறது எல்லாமே இந்தியாவுக்கு. இப்படிப்பட்ட நாடுகளெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் இருக்கவே கூடாதுங்க. இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு தலைவலி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே கிடையாது. அது மாதிரி தான் இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு உள்ளே இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் பவன் கல்யாண் அவர்கள் ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கல்ல, அவங்க வந்து அங்கேயே போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாகிஸ்தான்காரவங்களை இந்தியா இப்போ பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பயிலையும் பிடிச்சி ஒரு பஸ்ஸில் ஏற்றி, ஒரு பஸ்ஸெல்லாம் பத்துமான்னு தெரியல, ஏன்னா அறிவாலயம் பக்கம் போனாலே ஏகப்பட்ட பேர் கிடப்பாங்க. அப்புறம் தீகா ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் உண்டியல் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் வந்து நாம் டம்ளர் கட்சி, சைமனோட கட்சி ஆஃபீஸ் இருக்குது. இங்கெல்லாம் போனால் அப்படியே அள்ளலாம், அப்படியே மூட்டை அள்ளலாம். அவ்வளோ பேர் இருப்பாங்க. எல்லா பயிரையும் தூக்கி பாகிஸ்தானில் கொண்டு இறக்கி விட்டோம்னா நம்முடைய தமிழ்நாடு சுத்தமாகவும் நம்முடைய நாடு சுத்தமாகும். ஏன்னா அவ்வளோ தேச விரோதிகள் இங்கே இருந்துக்கிட்டே பாகிஸ்தானுக்கு சிங்சாம் போடுறாங்க, ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒழிச்சு கட்டினோம்னாலே நாடு சூப்பராக இருக்கும். நாட்டில் எந்தவித ஒரு தாக்குதலும் நடக்காது. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.